வணக்க மக்களை, சட்டமன்ற பற்ற மிக முக்கியமான தகவல் என்ற வெளியாக இருக்கிறதா? தமிழக அரசியலில் மாற்றியா தாவேக்கா வருகையா? முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கும் விஜய், சிக்கலில் திமுக அதிமுக. வாங்க வீடியோவை முழுவாக்கலாம். அதாவது 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் என்பது மாநில அரசுகளில் ஒரு புதிய அரசியல் சமன்பாடுகளை உருவாக்க தேர்தல் கருத்தப்படுகிறதா? அதாவது பல ஆண்டுகளாகவே திமுக மற்றும் அதிமுக இடையே நடந்து வந்த இந்த இருமுனை போட்டி என்பது இந்த முறை நடிகர் விஜயின் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரால் வருகையால் தான் கண்டிப்பாக தமிழகத்திலே மும்முனை போட்டி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறதா? அந்த வகையில்தான் கடந்த 5 சகாத்திராக தமிழக அரசியலில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு கட்சிகள் தான் ஆதிக்கத்திலே நகர்ந்து வருகிறது. இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்திலே ஆட்சி மாறி கைப்பற்றிய இந்த இரு கட்சிகளும் ஒரு வலுவான அமைப்பும் உறுதியான வாக்கு வங்கி மற்றும் கூட்டணி அரசியல் மூலம் தங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக என்பது 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் 2024 மக்களவைத் தேர்தலிலும் கண்டிப்பாக வெற்றி பெற்று தனது அரசியல் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று மறுபுறமோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட அதிமுகவின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறதாம். இந்த அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பது நடிகர் விஜயின் அரசியல் வருகைதான். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகருமான விஜய் அவர்கள் தனது ரசிகர் வலையமைப்பை அரசியல் அமைப்பாக மாற்றி தமிழக அரசியல் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகமாகத்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அதனைத் தொடர்ந்தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 3 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் அதிகமாக உருவாகி இருக்கிறது. பெண்கள் வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கில்தான் தாவேக்காவானது பல அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருந்தது. மாதாந்திர நிதியுதவி, இலவச சிலிண்டர், திருமண உதவித்தொகை திட்டங்கள், பெண்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து வடிவமைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறதா? அரசியல் பார்வையிலே மதிப்பீட்டில் தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு கணிசமான வாக்குகளை மட்டுமே பெறும் திறன் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புறங்கள் மற்றும் வடசென்னை, தென் மாவட்டங்கள் மற்றும் இளைஞர்களின் அதிகமுள்ள பகுதியில்தான் அந்த தாவேக்காவின் வாக்கு வங்கி என்பது மற்ற கட்சிகளை கண்டிப்பாக அதிகம் பாதிக்கக்கூடிய சவாலாகத்தான் இது மாறும் என்பதை உணர்த்தக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா? மொத்தத்தில் 2026 தேர்தல் தமிழக அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது. திராவிடத்தை இருமுனை அரசியலில் புதிய சக்தி உருவாகியுள்ளதை இந்த தேர்தல் தெளிவாக காட்டியிருக்கிறதா? மேலும் இதனைத் தொடர்ந்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடைய ஆட்சி அமையப் போகிறது, யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை கண்டிப்பாக மே 4ஆம் தேதியானது வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறும் சூழல்தான். அதை முடிந்த பிறகு தமிழகத்தில் யாருடைய ஆட்சி தொடரும் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.